சார் ஒரு ஆ டவுட் சார். இந்த டெக்லா, இன்வெர்ட்டர் இதுல இருந்தா இப்போ நாம E3D கொண்டு வரணும்னா எப்படி சார் கொண்டு வர்றது? எனி ஐடியா? எங்க ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா அது டெக்லா வச்சிருக்காங்க சார். அது வந்து இப்போ E3Dக்கு மைக்ரேட் பண்ணணுன்றாங்க. அது எப்படி கொண்டு வரலாம் சார்? அது டெக்லாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணுறோம் நீங்கள். அதான் சார் எந்த ஃபைல் ஃபார்மேட்ட பண்ணி எப்படி கொண்டு வரணும் சார்? அதை நான் ரெஃபர் பண்ணிட்டு நான் பார்த்து சொல்கிறேன். அதில் பிடிஎம்எஸ் ஃபைல்னே கொடுத்துருப்பானே அதில். என்ன ஃபைல் சார்? பிடிஎம்எஸ் எக்ஸ் டம்ப் ஃபைல்னு கொடுத்துருப்பானே. இல்ல சார். அந்த மாதிரி எதுவும் இல்ல. பிடிஎம்எஸ் ஃபைல் இந்த மாதிரி இருக்கும். அதில் பிடிஎம்எஸ் டம்ப் ஃபைல் ஏதாவது கொடுத்துருப்பானேன்னு சொல்கிறேன். இல்ல சார். அந்த மாதிரி பிடிஎஃப் டம்ப் பண்றதுலாம் அது இல்லை சார். அது அந்த மாதிரி எந்த இதுவுமே தெரியல. படமே தெரியல. அதனால தான் உங்ககிட்ட வந்து டெக்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம் சார். ஓகே. அதில் ஸ்டெப்பு ஃபைலு இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் தவிர இந்த பிடிஎஃப்க்கு தனி ஃபார்மேட்டெல்லாம் எதுவும் இல்லை சார். ஆக்சுவலாக ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இதில் தான் மாடல் பண்ணுவாங்க, அப்புறம் தான் டெக்லா கொண்டு போவாங்க. எப்படி சார்? அப்புறம் ஃபைனல் டெக்லாலேருந்து இங்கே கொண்டு வருவாங்க. அப்படிதானே? கரெக்டா? சார் புரியல சார் நீங்கள் சொன்னது என்ன சார்? பிடிஎம்எஸ்ல தான் E3ல தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. இல்லை சார். இது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்காக பண்ணது. அது முதல்ல வந்து அதை பண்ணிட்டாங்க. இப்போ அதில் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா E3Dக்கு மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தான். ஆமாம். அது செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அது என்ன ஃபைலாக எடுத்து கொண்டு வருவாங்க. டெக்லா இன்வெர்ட்டர் ஆகும் சார். இன்வெர்ட்டர்ல இருந்தும் வரும் சார். இந்த ரெண்டு மட்டும் சார். ஆட்டோகேட் இன்வெர்ட்டரா? இன்வெர்ட்டர், ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டர். ஓகே. இப்போ வந்து அதில் ஏதாவது சம்திங் எரப்ட் ஆகிருக்கு, கரெக்ட் ஆகிருக்கு சொல்லலாம். இப்போ டிஸ்டன்ஸ் 750 வச்சுட்டு இதை மிட் பாயிண்டில் பிடிச்சிங்கன்னா மறுபடியும் இதை மிட் பாயிண்ட் பண்ணுங்க. சார் அந்த ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு எந்த பாயிண்ட் கிளிக் பண்ணீங்க சார்? ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. கிரே கலர்ல தான் இருக்கு. பி லைன் மிட் பாயிண்ட். ஓகே. இந்த மாதிரி போட்டிங்கன்னா பிரேசிங் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் எடுக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், கனெக்ஷன்ஸ் போடணும். அதாவது காம்பனண்ட்டு இது வந்து ஃபிட்டிங்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம், ஜாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவை இதே கீழே வந்துச்சுன்னா இது வந்து ஃபிட்டிங்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் இது மாதிரி பிரேசிங் இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு நான் போட்டேன். அதே போல் நீங்கள் எங்கே போட்டாலும் இது மாதிரி டிஸ்டன்ஸை வச்சுட்டு நீங்கள் பாட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரேசிங் போட்டுக்கலாம். ரெண்டாவது இப்போ ஃபிட்டிங்ஸ் போடுறது. இப்போ பாட்டம் பிளேட் போடணும்னா இந்த ஃபிட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் தி செக்ஷன். இங்கே கேட்குது பாருங்கள், செலக்ட் தி ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குது. இதுதான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன். நான் என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ இருக்குது, 15 லக்கு அது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம பேஸ் பிளேட்டை செலக்ட் பண்ணுவோம். ரெக்டாங்குலர் இது வந்து ஸ்டிஃப்னர்ஸோட. ஸோ எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸ்டிஃப்னஸ்லேயே 4 வோல்ட்ஸு 30 mm திக்னஸ் 10 mm திக்னஸ் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிங்களா, 6 வோல்ட்ஸ் இது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில் வியூ போனீங்கன்னா இந்த பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நம்பர் ஆஃப் போல்ஸ் டயா என்ன கொடுத்துருப்பாங்க, நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ஆக்சுவலாக இதோட பேராமீட்டர் டிசைன் பேராமீட்டர் வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து இங்கே எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, பட் ரெக்டாங்குலர் பிளேட்லாம் ஃபிக்ஸ்டாக பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் அதை நம்ம மாற்ற முடியாது. இப்போ வந்து அட்மினில் வந்து டிசைன் பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருவோம். அந்த பிளேட்லாம் எப்படி செலக்ட் ஆகுது சார்? அந்த ஐ மெம்பரை ஆட்டோமேட்டிக்காக அதை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் ஆகும். ஆமாம், இப்போ இது வந்து ஃபிக்ஸ்டு பிளேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பி லைனை செலக்ட் பண்ண சொல்லுது. நான் பி லைன் எண்ணியாவை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து எண்டு பாயிண்ட் கேட்குது. ஓகேவா, இப்போ டிஸ்டன்ஸ் நான் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக அந்த எண்டு பாயிண்டில் ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு ஃபிட்டிங்னு சொல்லுவோம். ஃபிட்டிங்கை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ பிரேசிங் ஜாயின்ட்ஸ். இப்போ இதுக்கும் ஜாயிண்ட் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணோம், மாடிஃபை நேராக கிரியேட் ஜாயின்ட்ஸ்லாம் போடக்கூடாது, மாடிஃபை ஜாயிண்ட் இருக்கணும். மாடிஃபை ஜாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் த செக்ஷன், என்டர் கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பால் தெரியுது, இங்கே ஒரு பால் தெரியுது, இங்கே ஒரு பால் தெரியுது. இப்போ நீங்கள் பிரேசிங் கனெக்ஷன் போகிறீங்கன்னா பிரேசிங் பாலை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இப்போது நெக்ஸ்ட் என்ன கேட்குது, செட் த ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷனில் போயிட்டு பீம் டு பீம் ஜாயிண்ட்டு பிரேசிங் ஜாயிண்ட் இருக்குது. பிரேசிங் ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். இது செலக்ட் பண்ணிவிட்டு இது செலக்ட் பண்ணிவிட்டு இது டீட்டெயில் பார்க்கணுன்னா டீட்டெயில் பார்த்துக்கோங்க. இதுக்கு டீட்டெயில்ஸ் ஒன்றும் கிடையாது, ப்ரொவைட் பண்ணல, அதனால் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், இது ஒரு கெசட் பிளேட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெசட் பிளேட் வந்து ஒரு அவங்க இதில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது சென்டராக க்ரியேட் ஆகுது. இது ப்ராப்பராக செட் பண்ணாங்கன்னா இது வந்து ப்ராஜெக்டில் வந்து ப்ராப்பராக செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம ஒர்க்கிங் எஜுகேஷன் மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால இது வந்து ஸ்கீமேட்டிக்காக தான் வரும். ஸோ இந்த கெசட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். இப்போ அதே போல் இங்கே மேலே போய் பார்த்தீங்கன்னா இங்கே கெசட் பிளேட் பண்ணோன்னா அதே போல் இந்த பீம் மாடிஃபை ஜாயிண்ட்டு நம்ம அந்த பீம் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அந்த பிரேசிங் சூஸ் பண்ணலாமா சார் இந்த ஜாயிண்ட்டுக்கு? பிரேசிங் சூஸ் பண்ணிங்கன்னா வராது, கனெக்ஷன் பண்ணி காட்டாது. ஸோ இந்த மாதிரி பொறுத்த பிரேசிங்கை கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த இது ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்தை கிளிக் பண்ணுங்க. இப்போ பீம் டு பீம் ஜாயிண்ட்டு, பீம் டு காலம் ஜாயிண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ பீம் டு காலம் ஜாயிண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இதில் நிறையா இருக்குது, காலம் வெப்பு, காலம் பிளாஞ்சு. இப்போ காலம் வெப்புன்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது நிறைய டைப் இருக்குது. சரிங்களா, இது வந்து எண்டு பிளேட்னு சொல்லுவோம், இது வந்து ஷேர் கனெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணி இது வந்து மோஸ்ட்டு இந்த ஆட்டோகேட்டில் இருந்துச்சு, டெக்லாவில் இருக்கிறது இது எல்லாமே கவர் ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இங்கே எல்லாமே எடிட்டபிளாக இருக்கும். பாருங்கள் பேராமீட்டர்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம வந்து கெசட் பிளேட்டு டேமேஜ் இன்புட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இது எதுக்காக கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அவிவா E30 வந்து போக்காடுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க டைரெக்டாக அவங்களோட கம்பெனி. இப்போ இதே நீங்கள் வந்து அவிவாக்கு போனீங்க, அது டெக்லாக் போகணுன்னா அது வேறு கம்பெனி.
ஓகேங்களா? ஸோ அது வேறு கம்பெனி, இது வேறு கம்பெனி. இப்போ அதுலேருந்து இம்போர்ட் பண்ணலாம். அதுலேருந்து டம்ப் அட்ரிபியூட்ஸ் எடுத்து இதை இம்போர்ட் பண்ணலாம். அது என்னன்றது பார்க்குறேன். ஸோ இது வந்து காலம் எண்டு கனெக்ஷன் போடுறது. அப்புறம் பீம் ஸ்டிஃப்னர்லாம் போடுறதுனா நீங்கள் இதில் போய் போட்டுக்கலாம். இந்த பாலை காட்ட பார்த்தீங்களா? பிரேசிங் நீங்கள் கேட்டிங்களா? பிரேசிங் செலக்ட் பண்ண என்ன சொல்லி பிரேசிங் செலக்ட் பண்ணால் அந்த பாலே வராது. ஓகே. பாருங்க ஸ்டிஃப்னஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் போடலாம். இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் வேணும்னா பீமில் இதை சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். செலக்ட் த பி லைன். ஸோ பொசிஷன் கேட்குது இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பொசிஷன் பண்ணி இது வந்து ஸ்டிஃப்னர். இது மாதிரி நீங்கள் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது மூவ்லாம் பண்ணிக்கலாம்ல சார்? நம்ம ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா மூவ் பண்ணிக்கலாமா? ஆஹா, இது மாடிஃபை பண்ண முடியாதா சார்? இது வந்து அசோசியேட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு அசம்பிளியாக தான் இருக்கும். இதை நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை ஜாயிண்ட் தான் கொடுக்கணும். இப்போ மாடிஃபை ஜாயிண்ட் கொடுத்துட்டு இங்கே வருது. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? மாடிஃபை ஃபிட்டிங் போகணும். ஓகேவா? ஃபிட்டிங்கில் தானே போட்டாங்கன்னா அதனால் இது வந்து மாடிஃபை ஃபிட்டிங்ஸில் போயிட்டு காலத்தை சூஸ் பண்ணிட்டு என்டர் அடிங்க. அது ஜாயிண்ட்ல தானே சார் போட்டோம்? ஃபிட்டிங்ன்றது கீழே அந்த பேஸ் பிளேட் தானே சொன்னேன்? இல்லை, இதுவும் ஃபிட்டிங்கில் தானே போட்டோம். இதை செலக்ட் ஆகலாம். இது வந்து இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணுறது முடியாது. இப்போ எப்படி இருந்தாலும் செலக்ட் பண்ணணும்னா ஒரு அசம்பிளாக தான் செலக்ட் ஆகும். மூவ் ஆப்ஷன் இருக்கு. சரியா? டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது வந்து ஆர்த்தோ ஆன் பண்ணிங்க. ஸோ அதே உள்ள காப்பி கூட பண்ணலாம் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட். ஓகே.
அந்த பீம்ல சின்னதா ஆக்சஸ் மாதிரி காமிக்குதுல, அது என்ன சார் அந்த 2 பாயிண்ட்ஸ்? எது அதுவா? அது வந்து இது நோடு பாயிண்ட். நம்ம ஒவ்வொன்று கனெக்ட் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக் அட்டாச்மெண்ட். ஓஹோ. அது ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் பண்ணிடும். இப்போ மூவ் பண்ணனா நோட் பாயிண்ட் சேர்ந்து மூவ் ஆகாதா சார் அது? இதோட கனெக்ஷன் இங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக. சாரி, இந்த இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஃபிட்டிங்கு இந்த இதுக்கெலாம் சம்மந்தம் கிடையாது. இந்த சின்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஃபிட்டிங்கு ஜாயிண்ட்டுக்கெலாம் சம்மந்தம் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரேசிங் இருக்கு இல்லையா, பிரேசிங் டு இந்த ஜாயிண்ட் போடுறோம் இல்லையா, அதுக்கு அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்டோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கு தெரியுங்களா? இந்த பீமோட இன்டர்செக்ட் பாயிண்ட்டு இதுவும் கனெக்ட் ஆகிருக்குங்கிறதுக்கு இது ஒரு ஸ்னாப் நோடு. ஓகே ஓகே.